குயில் சத்தம் கேட்குதுங்களா? குயில் பற்றி எனக்கு ஒரு இதே இருக்குது. மனுஷங்கள்லாம் எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணல, ஒரு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி பறவைகள்லாம் வந்து நமக்கு குரல் கெடுத்து நம்மளை என்ன சொல்கிறது, ஒரு பூஸ்ட், ஒரு எனர்ஜி, ஒரு உத்வேகம் கொடுக்கும். இந்த பார்சல் வந்து 14 நாள் ஆயிடுச்சுங்க. வாங்கி சும்மாவே வச்சுருந்தோம், பிரிக்கலை. இது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ என் சின்ன பொண்ணு யோசிச்சுட்டு இருந்தாங்க, இவ்வளோ பெரிய பார்சல் வாங்கிட்டு வந்தாலும் கூட இந்த ஒரு சின்ன குட்டி பார்சல் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து என் பொண்ணு சொன்னாங்க, எவ்வளோ பெரிய பூட்டாக இருந்தாலும் அது திறக்கிறதுக்கு ஒரு சின்ன சாவி தான், அந்த சாவி இருந்தால் தான் அது திறக்க முடியும். அது மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்க்கறதுக்கு ஒரு சின்ன தீர்வு கிடச்சா மொத்த பிரச்சனையும் தீர்த்துரும் அப்படின்னு சொல்லி இதை வச்சு என் சின்ன பொண்ணு சொன்னாங்க. ட்ரெஸ் எப்படி இருக்குங்க? இப்போது ஒரு புலிக்குட்டி வந்து நம்ம மேலே அப்படியே தாவி, இங்கே எல்லாம் தாவி கொஞ்சி ரொம்ப பாசமாக ஒரு புலிக்குட்டி நடந்துக்குது. அந்த புலிக்குட்டியை நம்ம வீடியோ எடுத்தோம்னா அந்த செல்லில் மட்டும் நாய்க்குட்டியே தெரியுது, பார்வையில் பார்த்தா புலிக்குட்டியே தெரியுது. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? இது சும்மா ஒரு கற்பனைக்குங்க. இப்போது நம்ம முக்கியமான ஒரு பார்சல் தான் பிரிக்க போகிறோம். இது வந்து என்னுடைய தம்பிக்கு. என் தம்பியும் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ரொம்ப கவிதையெல்லாம் எழுதுவாங்க, புத்தகமெல்லாம் எழுதியிருக்காங்க. ஒரு கவிதை வந்து தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் பாடமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி என் தம்பி சொன்னாங்க. அவங்களுக்கு ஆர்டர் போட்ட ஸ்டாண்டு தான் இது. நான் கொஞ்சம் கவிதையெல்லாம் வாசிக்கிறது யூடியூப்பில் போடணும்னு சொன்னதுனால நான் ஸ்டாண்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி. டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 4 ஆயிடுச்சு. இன்றைக்கி 17 ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் ஆயிடுச்சு இந்த பார்சல் பிரிக்காமல் இருந்ததுக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குட்டி பார்சல் வேணுங்கிறது தான். இது ஒன்று, இது ரெண்டு இருந்தால் தான் நம்ம வந்து ஃபிட் பண்ண முடியும். இந்த ஸ்டாண்டு 509 ரூபா. இந்த கலர் தான் எனக்கு பிடிக்கும், அந்த கலர் தான் ஆர்டர் போட்டிருக்கு. இது நான் 2 வச்சுருக்கேன், எங்கிட்டே 2 இருக்குது. அதை முதல்ல பிரிச்சுருவோம். எனக்கு பிடிச்ச கலர் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து இதில் ஒரு பெரிய விஷயம் என்னதுங்களா, 2 ஸ்டாண்டு நான் வாங்கினேன். முதல்ல ஒரு ஸ்டாண்டு வாங்கினோன்னே ஃபஸ்ட்டு பார்சலே பக்காவாக பிக்கப் ஆகிடுச்சு, சூப்பராக இருந்துச்சு. அடுத்து 2ஆவதாக வேணும்னு போட்டது கிட்டத்தட்ட ஒரு 8 தடவை வந்து வாங்கினேன். 8 தடவை வாங்கினதுக்கப்புறம் தான் அது செட் ஆச்சு. 8 தடவை வந்து கொஞ்சம் சின்ன ஃபால்ட்டாக வந்துச்சு. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிச்சிட்டு அது ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் இது பாருங்கள் எவ்வளோ புதுசாக எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எம்பளது கூட இவ்வளோ புதுசாக வந்துதான்னு தெரியல, அந்தளவுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே ஒரு இது இருக்கும். இது ஸ்டாண்டே மைக் ஸ்டாண்டுங்க, மைக் மாட்டிக்கிறது. ஆனால் இது நமக்கு தேவைப்படாது. இதெல்லாம் எனக்கு வந்து துரு பிடிச்ச மாதிரி இருந்தது நான் வாங்குறப்ப. அதனாலேயே 7 தடவை ரிட்டர்ன் பண்ணி 8ஆவது தடவை தான் 2ஆவது தடவை 2 பொருள் வாங்கினேன் இல்லையா, அதில் 2ஆவது பொருள் 7 தடவை ரிட்டர்ன் பண்ணி தான் சூப்பராக அமைஞ்சுது. ஆனால் இது பாருங்க எல்லாம் புதுசு, இதில் ஒரு டேமேஜும் இல்லை. நான் வாங்கினதை விட, நான் 2 வாங்கியிருக்கேன் இல்லைங்களா, அதை விட ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த ஸ்டாண்டில் வந்து எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது, அவ்வளோ புதுசாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் சிலதெல்லாம் துருவேறி இதெல்லாம் கொஞ்சம் அடிபட்ட மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது இதில் மாட்டுறது, இதில் மாட்டி டேபிளில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து மைக்குக்கு மாட்டுறதுங்களா, இது அப்படியே வந்துடுச்சு. நம்ம வந்து மொபைல் மாட்டுறதுக்காக வாங்கிறது. அப்போ மொபைல் அந்த கிளாம்பெல்லாம் வந்து இது வந்து அமேசானில் வாங்கினேன். இது வந்து மீஷோவில் வாங்கினேன். இது வந்து 239 ரூபா. இது ரெண்டும் இதுதான் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இது 2 சேர கிடைக்கல எனக்கு, அதனால தான் அமேசானில் ஆர்டர் போடலை.
பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இது ரொம்ப சேஃப்டி மொபைலுக்கு. இது வந்து எல்லா பக்கம் 360 டிகிரி சுழட்டிக்கலாம். அது 2 சேர வாங்கணுங்கிறதுக்காக இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம். இந்த பொருள் வந்து 2 வாரம் ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம இன்றைக்கி வந்தோடனே இது பிரிக்கிறோம். இது என்னமோ போட்டிருக்காங்க, கேஷ்பேக் 30 ரூபா. இந்த வாட்ஸ்அப் பண்ணால் கொடுப்பாங்களா என்னமோ தெரியல. இது என்னடா மோப்பம் முடிக்கிற? அதே மாதிரி இது வந்து இது ஒரு 10 தடவை ஆர்டர் பண்ணி மாற்றி மாற்றி வாங்கினுங்க. நல்லா திருப்தியாகவே வரல. ஆனால் இது ஒரே தடவை சூப்பராக வந்துருச்சு. ஏன்னா என் தம்பிக்கு வாங்கி தரோம், நல்லதாக இருக்கணும், அதனாலே கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் சூப்பராக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரே பொருளை தடவை வந்ததுலேயே எந்த டேமேஜ் இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப திருப்தி. ஏன்னா இதெல்லாம் மறக்க முடியாது. அவ்வளோ அனுபவப்பட்டு பல நாள் திருப்பி ஆர்டர் பண்ணி ரிட்டன் போட்டு மறுபடியும் காசு வாங்கி அப்புறம் தான் எனக்கு இது அமைஞ்சது. ஆனால் இது ஃபஸ்ட்டு தடவையே அமைஞ்சிருக்கு. ஆனால் என்னுடைய இதில் இது நான் வாங்குகிறப்போ இதுவே முதல்லே சூப்பராக அமைஞ்சிருச்சு. இப்படி இது ரொட்டேட் பண்ணோம்னா மேலே வரும், ரொட்டேட் பண்ணால் கீழே வரும். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குயில் சத்தம் கேட்குதுங்களா? குயில் பற்றி எனக்கு ஒரு இதே இருக்குது. மனுஷங்கள்லாம் எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணல, ஒரு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி பறவைகள்லாம் வந்து நமக்கு குரல் கெடுத்து நம்மளை என்ன சொல்கிறது, ஒரு பூஸ்ட், ஒரு எனர்ஜி, ஒரு உத்வேகம் கொடுக்கும். இது உண்மையாகவே குயில் சத்தம் உண்மையாகவே இது எல்லாமே சூப்பராக இருக்குது. இது ஒரு பக்கம் வாங்கணும், இது ஒரு பக்கம் வாங்கணும். இது ரெண்டும் என் தம்பிக்கு நான் வாங்கி கொடுக்குறது. கோகோ போமான்னா எங்கடா போகிறோம்? போய் விளையாடுப்போ. இது எனக்கு பிடிச்ச கலர், அதனால் எனக்கு பிடிச்ச கலர்லேயே வாங்கி தரேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி கொடுத்துடலாம். இந்த பார்சல் வந்து 14 நாள் ஆயிடுச்சுங்க. வாங்கி சும்மாவே வச்சுருந்தோம், பிரிக்கலை. இது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ என் சின்ன பொண்ணு யோசிச்சுட்டு இருந்தாங்க, இவ்வளோ பெரிய பார்சல் வாங்கிட்டு வந்தாலும் கூட இந்த சின்ன பார்சலுக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், பிரித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த பார்சல் வாங்கி 2 வாரம் ஆயிடுச்சு, பிரிக்காமே வச்சுருந்தோம். இந்த ஒரு சின்ன குட்டி பார்சல் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து என் பொண்ணு சொன்னாங்க, எவ்வளோ பெரிய பூட்டாக இருந்தாலும் அது திறக்கிறதுக்கு ஒரு சின்ன சாவி தான், அந்த சாவி இருந்தால் தான் அது திறக்க முடியும். அது மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்க்கறதுக்கு ஒரு சின்ன தீர்வு கிடச்சா மொத்த பிரச்சனையும் தீர்த்துரும் அப்படின்னு சொல்லி இதை வச்சு என் சின்ன பொண்ணு சொன்னாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் சொல்லுங்கள்.